அத்தக்வா என்ற வார்த்தை குர்ஆனில் 15 இடங்களில் வருகிறது. அல்லாஹுவுக்கு அஞ்சி வாழுங்கள் என்ற வாக்கியம் 73 இடங்களில் வருகிறது. தக்வா என்னும் இறையச்சத்தின் இருப்பிடம் இதயமாகும். அத்தக்வா ஹாஹுனா, தக்வா இங்கே இருக்கிறது என்று 3 முறை நெஞ்சை தொட்டு காட்டினார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தக்வா இஸ்லாத்தில் முக்கிய கடமையாகும். எல்லா இறை வணக்கங்களுக்கும் நற்செயல்களுக்கும் அடிப்படையாக தக்வாதான் காணப்படுகின்றது. ஓர் இறை விசுவாசியின் தக்வா உள்ளத்தை சேர்ந்ததோர் உயர்ந்த நிலையாகவும் ஓர் ஆன்மீக ஆடையாகவும் அமைந்துள்ளது. இறையச்சமுடைய உள்ளம் எந்த மனிதரிடம் இருக்கிறதோ அவர் தனது தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ் ஆகிய வணக்க வழிபாடுகளிலும் மனிதர்களுக்கு மத்தியில் தீர்ப்பு செய்வதிலும் அல்லாஹுவின் தீர்ப்பை மீறாமல் அமானித பொறுப்போடு செயற்படுவார். அல்லாஹுவுக்காகவே வாழ்ந்தால் ஒரு மனிதனின் உள்ளம் பளிச்சிடும். அதனால் அவர் அல்லாஹுவிடம் கண்ணியமும் மகத்துவமும் பெறுவார். யா அய்யுஹல்லதீன ஆமனுத்தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹி வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். நம்பிக்கை கொண்டோரே, நீங்கள் அல்லாஹுவுக்கு அஞ்ச வேண்டிய முறைப்படி அஞ்சுங்கள். மேலும் அல்லாஹுவுக்கு முற்றிலும் வழிபட்ட முஸ்லிம்களாகவே அன்றி மரணிக்காதீர்கள். தக்வா என்னும் ஆடை அணிந்து தரமான முஸ்லிம்களாக வாழ்வோம்.